இந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு தனித்திறமை இருக்கு. அந்த தனித்திறமை என்னன்றதை நாம பார்க்கணும். எதுவுமே இல்லாமலும் வாழ கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் கேம்ப்ஸ். 2 மாசத்துல ஃபேர் அண்ட் லவ்லில பியூட்டி ஆகும்னா போய் ஆப்பிரிக்கால விற்க வேண்டியது தானடா. அழகு என்பது முகத்தில் இல்லை, அழகு என்பது நாம் செய்யும் கம்பீரமான தொழிலில் இருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் என்னுடைய கான்ஃபிடன்ஸை உடைக்க முடியாதுன்னு இன்டர்னலா நாம ஒரு கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றோமே, அந்த கான்ஃபிடன்ஸ் தான் பியூட்டி. நம்பி எது சொன்னாலும் உங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு. ஆனா ரிஸ்க் ஃபேக்டரே இல்லாம ஒருத்தர்கிட்ட ஒன்னு சொல்ல முடியும் என்றால் அது உங்க அப்பா அம்மாவை தவிர வேற யார்கிட்டயும் சொல்லவே முடியாதுங்க. நீங்க ஒவ்வொரு குழந்தையும் தனித்தன்மை வாய்ந்தது. உங்களோட குழந்தைக்குள்ள உங்க குழந்தைய பாருங்க, பக்கத்து வீட்டு குழந்தைய தேடிக்கிட்டு இருக்காதீங்க. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். இந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு தனித்திறமை இருக்கு. அந்த தனித்திறமை என்னன்றதை நாம பார்க்கணும். பியூட்டியை பத்தி இங்க பேசினாங்க. அது பாய்ஸ்க்கும் சொல்றேன், நான் கேர்ள்ஸ்க்கும் சொல்றேன். இந்த ஷூ ஒன்று வாங்கணும்னா அந்த ஷூக்கு 6000 ரூபாய். நம்புங்க குழந்தைகளே, நாங்கள்லாம் வந்துட்டு எங்கள் அப்பா செருப்பு வாங்கி வந்து கொடுத்தாருன்னா அந்த ரப்பர் செருப்பு தான், மேலே இருக்க அந்த வார் அருந்து போயிடும். அப்பா வார் அருந்து போச்சு, புது செருப்பு வாங்கி தாப்பான்னாக்கா சரி சரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சாயங்காலம் வரும்போது ஒரு நியூஸ் பேப்பரில் இப்படி மடித்து வீட்டுக்கு கொண்டு வருவார். புது செருப்பு தான் வந்திருக்குன்னு பிரித்து பார்த்தா அந்த மேட்சிங் வார் பட்டையை மட்டும் வாங்கிட்டு வந்து செப்பலை அலம்ப சொல்லி அந்த வாரை மட்டும் மாற்றி கொடுத்து இதை போட்டுட்டு போம்பாரு. சாக்ஸ் நீங்கள் போடுறீங்க, எத்தனை விதமான சாக்ஸஸ் போட்டுக்கிறீங்க. சாக்ஸில் எலாஸ்டிக் போயிடுச்சுன்னா ரப்பர் பேண்ட் போட்டு உருட்டி விடுவோங்க. ஒரு மத்தியான டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் பட்டு அந்த கால் கிட்ட அப்படியே ரப்பர் பேண்ட் ரொம்ப நேரம் போட்டால் எப்படி ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அதை கொஞ்சம் நீவி விடுவோம், அந்த இடத்துல அப்படியே ரெட்டாக இருக்கும், வலிக்கும். அப்படியெல்லாம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் வாழ்க்கைன்னு நீங்களும் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எல்லாமே வாங்கி தரதுனால உங்கள் அப்பா மாட்டனோ மரத்தில் காசு இருக்குன்னு நினைக்காதீங்க. என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க, என்ன மினிமமோ அதில் வாழ்ந்து பழகுங்க. தண்ணி பிரச்சனை எப்படி ரேம்பண்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், மழை இல்லாதால. இப்போது சமீபத்தில் ஒரு நாள் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இன்றைக்கி மார்னிங்லேருந்து நாளைக்கு மார்னிங் வரைக்கும் தண்ணி வராதுன்னு. ஒரு 2 பக்கெட் தண்ணி தான் வீட்டில் இருந்தது. ஐயோ ஐயோ அப்படின்னாங்க. என்ன ஐயோ ஐயோன்றீங்க, அப்போ எப்படி குளிக்கிறது? நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் 5 மக்கு தண்ணியில் குளிக்கலான்னு. எப்படியும் 5 மக்கு தண்ணியில் குளிப்பேன். குளிக்கலாம். ஏன் தெரியுமா? எனக்கு கேம்ப் ட்ரைனிங். ஸ்கவுட் கேம்புக்கு போனீங்கன்னா 5 மக்கு தண்ணியில் எப்படி குளிக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுப்பாங்க. ஏன்? எதுவுமே இல்லாமலும் வாழ கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் கேம்ப்ஸ். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் மனத்தளவில் இது ஒரு கேம்ப், நம்ம வளர்கிற இடம் அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கணும். பியூட்டியை பற்றி பேச வந்தேன் நான். நம்ம என்ன நினைக்கிறோம்? பெஸ்ட் ட்ரெஸ்ஸு. அது இப்போ வந்து இந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் ஃபேர்வெல் பார்ட்டின்ற பேரில் ஒரு கூத்து கொள்ளை நடக்குது. உடனே அன்னைக்கு வந்து அதுக்குன்னு காஸ்டியூம்ஸ் வாங்குறது. இன்னும் சில பேர் பைத்தியம் பிடிச்சிட்டு சுற்றுறாங்க. மெட்ராஸ் மாதிரி ஏரியாஸில் பார்லருக்கு போய் ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்களாம் கேர்ள்ஸு. எதுக்கு? என்ன மண்ணாங்கட்டிக்கு? எந்த மண்ணாங்கட்டிக்கு பார்லருக்கு போய் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்? பாய்ஸ் அதே மாதிரி அதுக்காக உடனே ஷர்ட்ஸ் வாங்குறது, அதுக்கப்புறம் பிராண்டட் வாங்குறது. ஒன்றும் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. பியூட்டி வந்து எதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரிமா யாதவ், உங்களுடைய கூகுளில் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. கரிமா யாதவ் என்ற ஒரு கேர்ள் பேரை போய் டைப் பண்ணுங்க. த பியூட்டி குவீன் டர்ன்ட் ஆர்மி ஆஃபீஸர்னு ஒரு நோட் வரும். கரிமா யாதவ் நவம்பர் 2017 செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் டெல்லியில் படிச்சுட்டு நவம்பர் 2017 பெஸ்ட் பியூட்டி குவீனாக மிஸ் பியூட்டியாக செலக்ட் ஆகிறாங்க. அவங்க நினச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பியூட்டிஷியன்ன்ற அந்த பியூட்டின்ற அந்த பிராண்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வருது இந்த ஃபேர் அண்ட் லவ்லி. 2 மாதம் போட்டு பாரு, ஃபேர் அண்ட் லவ்லி. பேர் என்ன சொன்ன? ஃபேர் அண்ட் லவ்லி. ஏய், 7 மாதம் 2 மாதத்தில் ஃபேர் அண்ட் லவ்லியில் பியூட்டி ஆகும்னா போய் ஆப்பிரிக்காவில் விற்க வேண்டியது தானடா. அதை போய் விற்கிற வேண்டியது தானே. அந்த பெண் அந்த பியூட்டின்ற அந்த பிராண்டை தூக்கி போட்டாங்க. ஷீ இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் ஆஃப் நவம்பர் 2017. அந்த பதவி
அவார்டு அவங்களுக்கு கிடைக்குது. அதை தூக்கி போட்டுட்டு கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க. ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க, ஃபைனல்ஸில் கிளியர் பண்ணல. கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. அதில் செலக்ட் ஆகி ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னைக்கு வந்து அந்த ட்ரைனிங் எடுத்து ஆல் இண்டியா லெவலில் செகண்ட் ரேங்க் வாங்கி she has joined the army now as a army officer. எது? பியூட்டிஷியன். அப்ப அழகு என்பது முகத்தில் இல்லை, அழகு என்பது நாம் செய்யும் கம்பீரமான தொழிலில் இருக்கிறது, நம்முடைய அர்ப்பணிப்புல இருக்குதுன்றதை காட்டுறாங்கல்ல ஒரு கரிமா யாதவ். தயவு செய்து கரிமா யாதவ்னு இன்னைக்கு போய் உங்களோட கூகுளில் டைப் பண்ணி பாருங்க, யூ வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன். அப்ப இந்த அழகுன்றது வந்து புறத்தினால நமக்கு வர்ற விஷயம் இல்லை. அந்த அழகு ஒரு நிமிஷத்தில் நமக்கு போயிடலாம் இல்லையா? ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமனாக கூட நம்ம இருக்கலாம், மோஸ்ட் ஹேண்ட்ஸம் மேனாக கூட நம்ம இருக்கலாம். ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரலாம், ஒரு மெடிக்கல் மிஸ்ஃபார்ச்சூன் வரலாம். அதுக்கப்புறமாவும் நம்ம எது காப்பாற்ற போகுது? இந்த புறத்தோற்றமாக கிடையாது. யார் என்ன சொன்னாலும் என்னுடைய கான்ஃபிடன்ஸை உடைக்க முடியாதுன்னு இன்டர்னலாக நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணுறோமே, அந்த கான்ஃபிடன்ஸ் தான் பியூட்டி. அப்போ அதை எப்படி பில்ட் பண்ண போகிறோம்? அந்த ஃபெயிலியர்ஸை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் லைஃப்பில்? அதுக்கு நம்ம அப்பா அம்மாட்ட எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க போகிறோம்? ஸோ ஃபைனலாக இந்த விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த உலகத்தில் நீங்கள் யாரை நம்பி எது சொன்னாலும் உங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது. ஆனால் ரிஸ்க் ஃபேக்டரே இல்லாமல் ஒருத்தர்கிட்ட ஒன்று சொல்ல முடியும் என்றால் அது உங்கள் அப்பா அம்மாவை தவிர வேறு யார்கிட்டையும் சொல்லவே முடியாதுங்க. நீங்கள் அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், நம்மளை நம்பி நம்ம பசங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது எவ்வளவு கஷ்டமான கசப்பான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட நாம் கொஞ்சம் டைம் எடுத்து அதை முழுங்கிட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டியே அப்படி பண்ணிட்டியே நான் அவங்கள கரிச்சு கொட்டாமல் சரி அப்படியா ஓகே எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தான், நம்ம இதை யோசனை பண்ணுவோம் அப்படின்னு அந்த பசங்க கிட்ட ஒரு கான்ஃபிடென்ஸோட பேசி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பா என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கைக்குரிய பெற்றோர்களாக நாம் நடந்துக்கிறதுல தாங்க இந்த ஆரோக்கியமான பேரண்டிங் இருக்கு. ஸோ த சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் மொத்தமாக இது என்னன்னாக்க அழகாக அவர்கள் சொன்னார்கள். இப்போ ஷாம்லா பேசுனாங்க, இங்கே இப்போ பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், ஷாம்லா அவங்க பேசுனாங்க, சிவராமன் சார் பேசினாரு, நான் பேசினேன். நாங்கள் 3 பேரும் ஒரே மாதிரி பேசணுமா? ஒரே மாதிரி பேசணுமா? எப்படி பேசணும்? வேற வேற மாதிரி பேசணும். 3 பேருமே பேச்சாளர்கள் தான், ஆனால் நாங்கள் பேசுனது வேற வேற விஷயம். ஆனால் 3 பேரோட பேச்சிலையுமே உங்களுக்கு கை தட்டுவதற்கும் உங்களுக்கு அமைதியாக இருக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருந்தது, அப்படிதானே? அந்த மாதிரி தான் ஒவ்வொரு குழந்தையும் தனித்தன்மை வாழ்ந்தவை. நான் என்ன அழுத புரண்டாலும் என்னால் சிவராமன் சார் மாதிரி பேச முடியாது. நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நான் ஷாம்லாவை ஏப் பண்ண முடியாது. ஷாம்லா எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சுமத்தி மாதிரி பேச முடியாது. சிவராமன் சார் எவ்வளோ நினைச்சாலும் நான் பேசுகிற டெக்ஸ்டுக்குள்ளே வர முடியாது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு குழந்தையும் தனித்தன்மை வாய்ந்தது. உங்களோட குழந்தைக்குள்ள உங்க குழந்தைய பாருங்க, பக்கத்து வீட்டு குழந்தைய தேடிக்கிட்டு இருக்காதீங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ரொம்ப எளிமையா சொல்றேன். எம்ஜிஆர் படத்துக்கு போனாக்கா அங்க சிவாஜியினுடைய நடிப்பை பார்க்க முடியாது, எம்ஜிஆர் ஃபைட்டை தான் பார்க்க முடியும். சிவாஜி படத்துக்கு போனீங்கன்னா சிவாஜி நடிப்பை தான் பார்க்க முடியும், எம்ஜிஆர் ஃபைட்டை பார்க்க முடியாது. எம்ஜிஆர் படத்துக்கு போய் சிவாஜியை பார்க்குற மாதிரியும் சிவாஜி படத்துக்கு போய் எம்ஜிஆரை பார்க்குற மாதிரியான பைத்தியக்காரத்தனத்தை நம்ம குழந்தைக்குள்ள இன்னொரு குழந்தைய தேடுறதுல செய்யாதீங்க. இன்னும் ட்ரெண்டியா இன்னும் கரண்டா சொல்லணும்னா தலை படத்தில் தளபதியை தேடாதீங்க, தளபதி படத்தில் தலையை தேடாதீங்க. ஏன்னா தளபதி தளபதி தான், தலை தலை தான். அப்ப அதை தனி, இதுல யாரு சுப்பீரியரா கிடையாது. இவர்கிட்ட போனீங்கன்னா இவர்கிட்ட ஒரு செட் ஆஃப் விஷயம் இருக்கு, அதை நம்ம ரசிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த பைத்தியம் இருக்கு. நீ தலை ஃபேனா, அப்ப நீ தளபதியோட எதிரியாடா? ஏண்டா தலை ஃபேனா இருக்கவன் தளபதி ஃபேனாவும் இருக்க முடியும்டா, தளபதி ஃபேனா இருக்கவன் தலை ஃபேனாவும் இருக்க முடியும். எம்ஜிஆர் ஃபேனா இருக்கவங்க எம்ஜிஆர் ஃபேனாவும் இருக்க முடியும், சிவாஜி ஃபேனா இருக்கவங்க எம்ஜிஆர் ஃபேனாவும் இருக்க முடியும், எம்ஜிஆர் ஃபேனா இருக்கவங்க சிவாஜி ஃபேனாவும் இருக்க முடியும். மருத்துவர் சிவராமனின் பேச்சை ரசிக்க முடிந்த என்னால் ஷாமலாவின் பேச்சையும் ரசிக்க முடியும் என்றால் என் மனசு ஓப்பனா இருக்கு. ஷாமலா கிட்டயும் ஒரு விஷயம் இருக்கு, மருத்துவர் சிவராமன் சார்ட்டையும் ஒரு விஷயம் இருக்கு, இன்னும் யாராவது ஒரு 5 பேச்சாளர்கள் வந்து அவங்க கிட்டயும் விஷயம் இருக்கு.
எங்கெங்க எது நல்லது இருக்கோ அங்கங்க அந்தந்த நல்லதை எடுத்துக்கிட்டு நாம எப்படி இவால்வ் ஆறோம்னு தான் பார்க்கணும். அதுல இருந்து அப்ப உங்க குழந்தைங்க கிட்ட இன்னொருத்தரை தேடாதீங்க. பட் ஒன்னு சொல்லணும், நீங்க ஏய் நீ இது பண்றல, நீ நல்லா பண்ற, பட் பாரு நீ 90ல நிக்கிற, அவன் வந்து ஒரு 95 வாங்குறான். அந்த 5 டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் என்னன்னா அவன் ஒரு டெக்னிக் வச்சிருக்கான் போடுறதுல. அந்த டெக்னிக் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கோ. இட் இஸ் நாட் ஃபார் த மார்க்குக்காகவே இல்லை. அந்த டெக்னிக் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுட்டு அப்புறமா நீ 95னா எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம பக்கத்துல ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் தெரியும் போது அது என்னன்னு நமக்கு தெரியாம இருக்கக்கூடாது. அதை தெரிந்து கொள்வதற்காக நீ தெரிந்து கொள், மார்க்குக்காக தெரிஞ்சுக்காத அப்படின்னு இதே விஷயத்தை உங்க பசங்க கிட்ட நீங்க சொல்லும் பொழுது. நான் எதிரே என்னுடைய இனிய நண்பர் பாலஸ்ரீனிவாசன் சென்னையிலேருந்து வந்திருக்கார், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். நிறைய இளைஞர்களை நிறைய குழந்தைங்களை பேச்சு போட்டிகளாக கூட்டிகிட்டு போய் என்கரேஜ் பண்ணுறவர். ஹீஸ் அ நல்ல யங்ஸ்டர்ஸ், நல்ல குழந்தைங்களுக்கு நிறைய ட்ரைனிங் வேணும்னா யூ கேன் யூஸ் பாலஸ்ரீனிவாசன். அவர் என்ன பண்ணுவார், எல்லா பேச்சு போட்டிக்கும் பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாருக்கும் தயார் பண்ணி கொடுப்பாரு, எல்லாரையும் பேச வைப்பார். ஒவ்வொரு குழந்தை பேசி முடித்த உடனேவும் அவங்ககிட்ட சொல்லுவார், டேய் இந்த மாதிரி அவன் அப்படி பேசினால அதுலேருந்து அதை நீ எடுத்துக்கோ, இதுலேருந்து நீ இதை எடுத்துக்கோ, இதுலேருந்து நீ இதை எடுத்துக்கோ, ஆனால் உன் பேச்சுன்னு ஒன்று இருக்குல்ல அதை விட்டுடாதேன். ஸோ பேஸ் நம்ம தான். ஆனால் நம்ம எங்கெங்கேருந்து யார்கிட்டேருந்து நல்லதை வாங்கிக்கணுமோ அந்தந்த நல்லதை நம்ம வாங்கி அதை நமக்குள்ள நாம் எம்பாடிமெண்ட்டாக மாற்றிக்கும் பொழுது நாம் ஒரு பர்ஃபெக்ட் பர்சனாகவும் ஒரு கம்ப்ளீட் பர்சனாகவும் மாறுவதற்கான அந்த லேர்னிங் ப்ராசஸை தான் நம்ம மற்றவங்க கிட்டேருந்து எடுத்துக்க முடியுமே தவிர, பேசிக்காக நாம் எதுவாக இருக்கிறோமோ அதுவாகத்தான் நாம் இருப்போம். அதை அப்படியாக அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற அக்செப்டன்ஸ் பேரண்ட்ஸ் கிட்டையும், நம்ம பேரண்ட்ஸ் நம்ம என்னவா இருந்தாலும் நம்ம விரும்புவார்கள், நம்மை நேசிப்பார்கள், நமக்காக எதையும் செய்வார்கள்ன்ற நம்பிக்கையை நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்டையும் வளர்த்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான இன்பமான வாழ்க்கையாக இருக்கும் என்பதை சொல்லி, நிறைய கனவுகளோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய அந்த வல்லமையையும் கருணையையும் பொழிய வேண்டும் என்று வேண்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.